வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் தான் நடந்திருக்கு. டவுன்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும் வந்ததுனா மட்டும் இல்லை, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து நாளைக்கு கீழே விழுமா, இல்லை இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போதே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா, இல்லை புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா. அது வந்து இந்த பிசிஆர் ரேஷியோவில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வந்து நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்க போதா, அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்க போதா, இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு யூனிடைரக்ஷனலாக மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போகுதாங்கிறத டிசைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டாவை பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டானா என்ன அப்படின்னா, லைக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கேஷ் மார்க்கெட்டில் ஆக்சுவல் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த கேஷ் மார்க்கெட்லன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேஷ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு எஃப்ஐஐஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ தான் மார்க்கெட்டை வந்து மேலேயா கீழேயா கொண்டு போகிறதுன்னு இருப்பாங்க. ஸோ கேபிட்டல் இல்லைனா அவங்களுக்கு மார்க்கெட் ஷேருன்னு பார்க்கும்போது எஃப்ஐஐட்ட தான் அதிகமான கேபிட்டலும் மார்க்கெட் ஷேரும் இருக்குது. ஸோ அப்போ எஃப்ஐஐ நேற்றை பொறுத்தளவு, ஸோ நீங்கள் ஆகஸ்ட் மாதம் எடுத்தீங்கன்னா அவங்களோட செல்லிங் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிருது. அப்போது நேற்று மார்க்கெட் டவுன் சைட் போகாததுக்கு முக்கியமான காரணமே இந்த எஃப்ஐஐயோட செல்லிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரேஞ்ச் தான் யாரோ நிறையா பேர் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது அந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் எஃப்ஐஐக்கு லாபம் இல்லை. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட பையிங் அண்ட் செல்லிங் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ்லேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாபம் இல்லை. ஸோ அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே இருந்திருக்கு. அவங்க வந்து செல்லிங் அதிகமாக நடக்கலை நேற்று பொறுத்தளவு. ஸோ அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸு எக்ஸ்பெஷலி நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிஃப்டியில் வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபாலே ஆகலை. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான நஷ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணியே வைக்கிறாங்க. அதிகமான செல்லிங் நடக்கலை. ஸோ இங்கேருந்து இங்கே ப்ராஃபிட்ஸ் இருந்திருக்கும், பட் இதுக்கு கீழே போச்சுன்னா நஷ்டம். ஸோ அப்போது இங்கேருந்து கீழே விட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து எஃப்ஐயில் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எவ்வளோ பை பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பண்ணுறாங்கன்னு. இதே இது வந்து பையிங் அதிகமாக இருக்குது இங்கேருந்து அப்படின்னா, அப்போ இது வந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து வந்து ப்ராஃபிட்ஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போது அடுத்த தடவை டவுன்ஃபால் ஆகும்போதும் இந்த லெவலுக்கு தான் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ எஃப்ஐயோட செல்லிங் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்னென்னா, நிஃப்டிக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்றா இந்த 24,770க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து க்ரோ ஆகி 25,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு. சப்போஸ் அங்கே இல்லாமல் நிஃப்டி வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆனது நெகட்டிவாக கேப் அப் கேப் டவுனான்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்பும் இல்லை கேப் டவுனும் இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அப்போ இந்த கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்குன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து முந்தா நேற்று க்ளோஸ் ஆன கரெக்டான நம்ம க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,726 இருக்குது. ஆனால் அதே இது நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,733. ஸோ ஒரு 10 ரூபா வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனாலுமே இது வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டிலாக தான் வந்து அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸான 24,516 சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட். அப்போது அந்த காலையில் இருந்த இனிஷியல் மூவ்மெண்ட்டை மட்டும் நம்ம விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி பியூரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். வெறும் ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ட்ரேடட் வால்யூம் இருக்கிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் ரொம்ப நிறையா ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவோட ஒரு முக்கியமான இண்டெக்ஸும் கூட.
ஸோ அந்த இண்டெக்ஸில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அதுவும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த கன்சாலிடேஷன் பீரியட் முடியும் போது நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மூவ்மெண்ட் இல்லைனா ஸ்ட்ராங்கான டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நாளைக்கும் தொடரலாம். தொடர்ந்து முடிஞ்சுட்டு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு மூவ்மெண்ட் ஆகும்போது அழகாக சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கலாம். தேவையில்லாமல் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது 80 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் கன்சாலிடேஷன் ஃபேஸ். இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருந்திருந்தாவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு முயற்சி பண்ணி டக்குன்னு ஒரு ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட் வரும், டக்குன்னு திருப்பி சின்ன ஒரு லாஸ் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு புரோக்கரேஜ் கமிஷன் அதே மாதிரி டேக்ஸ் கொடுக்கறதுக்கே சரியாக இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ட்ரேடு கமிஷன் போகும், அதே மாதிரி புரோக்கரேஜ் போகும். புரோக்கரேஜ் கம்மி தான் இப்போ இருக்கிற நம்ம ட்ரேடர்ஸ் ப்ரோக்கர்ஸில், பட் இருந்தாலும் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு போகுங்கிறதுனால சைட்வேஸ் மார்க்கெட்டில் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எடுக்கும்போது நம்மளோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே மினிமமாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டேல நமக்கு லாஸாக தான் இருக்கும். அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நாளைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமக்கு அட் த மணியில் வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எக்ஸ்பெக்டட். யூஸ்வலாக எக்ஸ்பைரி டேல தான் அட் த மணியில் வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து சைடில் தான் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு சைடில் தான் நமக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கும். அடுத்து நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 0.73 இருக்குது. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ 0.73 என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் கேன் கோ அப், ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பிசிஆர் ரேஷியோக்கு வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வைக்கிறேன். நான் வந்து 5ல் வைக்கிறேன். ஸோ 5ல் வச்சாலுமே இங்கே அட் த மணிலேருந்து 1 2 3 4 5 5 இந்த பக்கம் 5 இந்த பக்கம்னு அர்த்தம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ நமக்கு பிசிஆர் ரேஷியோ இஸ் க்ளோஸ் டு 0.8, அதுவுமே புல்லிஷ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுது. 10 வச்சாலும் பிசிஆர் ரேஷியோ இஸ் 0.7, புல்லிஷ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுது. 15 வச்சாலும் புல்லிஷ் மார்க்கெட்டை தான் சப்போர்ட் பண்ணுது, 0.7. 20யும் இது. ஸோ இப்போ இந்த 4மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட்டை தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த புல்லிஷ் மார்க்கெட் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னா 24,700 வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, புட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கால் ஆப்ஷன் க்ரோத் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக மாறிட்டு வருதுன்னு. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா அடுத்து நமக்கு இன்னொரு 100 பாயிண்டில் அப்போது 24,700ம் 24,800ம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இண்டிகேட் பண்ணாலுமே நமக்கு வந்து இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தாண்டினா தான் நிஃப்டி மேலே போகும். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடு பாருங்களேன், 100 பாயிண்ட் கேப்பில் நமக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து 24,600ம், இன்னொன்று வந்து 24,500ம். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இங்கேருந்து 24,600னா கீழே தான் வரும். இது நமக்கு இருந்த முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ இந்த 24,600 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 நமக்கு வரலாம். ஓகே, அதே மாதிரி மேலே போகும்போது ஒரு 100 பாயிண்ட், இப்போ இருக்கிறதுலேருந்து 700ம் அடுத்து வந்து 800 இருக்குது. அப்போது கண்டிப்பாக நாளைக்கும் மார்க்கெட் இந்த நம்ம ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்க போகுது. அப்படின்னா நாளைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஆனால் நாளைக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி நம்ம ட்ரை பண்ணலாம் 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. ஆனால் நாளைக்கும் இதே மாதிரியே ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே, ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது புட் ஆப்ஷனுக்கும் நியரஸ்ட்டு புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அதிகமாக, நியரஸ்ட்டு கால் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 24,600க்கும் 24,700க்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட் கேப்லேயே நிஃப்டி வந்து நாளைக்கும் சைட்வேஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பேர்த்தோட லாஸ் எதிர்பார்க்கும். அந்த லாஸை தான் அதுக்கப்புறம் தான் கன்சாலிடேஷன் ஒரு மூமெண்ட்ஸ்க்கு போகும். ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட், இதுக்குள்ளே தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னொன்று, அண்ட் யாராவது யோசிச்சிங்கன்னா என்ன இந்த க்ரீன் பாக்ஸ் எங்கேருந்து இது வந்துச்சு அப்படின்னா, இது வந்து நம்ம வீக்லி கேண்டில். ஸோ நம்ம வீக்லி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வீக்லி கேண்டிலை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கவனித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வாரமாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த வாரம் நமக்கு வந்து நிஃப்டி ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகணும்னா போன வாரம் இருந்த கேண்டிலை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்சைட் கேண்டிலில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இன்சைட் கேண்டிலேருந்து மேலே போகணும்னா 24,770யோ
இல்லைனா 24,555 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆனால் தான் ஒன்றா மார்க்கெட் கீழே போக போது ட்ரெண்ட் இருக்குது, நம்ம வந்து புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம், கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம், இல்லைனா புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம், இல்லைனா ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே போச்சுன்னா லாங் கால் எடுக்கலாம். இதே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நமக்கு கஷ்டம். ஸோ அதை கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து இந்த ஒரு வீக்லி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதிலிருந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நாளைக்கு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சும் பார்க்குறோம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில். அண்டு இதை நம்ம நிஃப்டி அப்படியே சைட்வேஸ் போகும்னு சொன்ன மாதிரியே நம்ம என்ன சொல்லலாம்னா, சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேங்கிறனால கூட வால்யூம் கம்மியாக இருந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது நமக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம வந்து ஒரு லாங் பிக்சர் ஒரு ப்ராடாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸும் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. அப்போ சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆயிருக்கு, நிஃப்டி டவுன்ஃபால் ஆயிருக்கு. இது நமக்கு ஆனால் இந்த வே ப்ரைஸ் மூவ் ஆனது வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கணும். ஓகே. அண்ட் சென்செக்ஸில் முக்கியமாக வேற ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, சென்செக்ஸ்லையும் இந்த 24,600 இருக்குது பாருங்கள், நம்ம போட்டு வச்சுருந்த பாக்ஸு, இது வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வீக்லி கேண்டிலை வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை வச்சுருந்தோம். அப்போ அந்த வீக்லி கேண்டிலோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோமே. அண்ட் மினிமம் இந்த சப்போர்ட்டை எத்தனை தடவை பிரேக் பண்ணியிருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை, இந்த பக்கம் 1-2, இந்த பக்கம் ஒரு 6 தடவை. ஸோ ஒரு மினிமம் 8லேருந்து 10 தடவை 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கரெக்டாக எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் லைக் 8063 80,610 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை வந்து ஒரு மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போகலை அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒன்றா இங்கேருந்து நல்லா ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக, அதாவது இதுதான் ஒரு லோவர் சப்போர்ட்டும், மேலே வந்து 25,000 இந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது நாளைக்கு நம்ம சென்செக்ஸும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க முடியும். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 80,500ம், மேலே போச்சுன்னா 81,000. அப்போது இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து இப்போ வந்து 80,700 இருக்குது. அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போகலாம். ஸோ 80,700 இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. ஸோ அப்போது இப்படி தான் வர்றதுக்கு இருக்குது. அப்போது நாளைக்கு சப்போஸ் 80,500 டச் பண்ணிருச்சுன்னா மேபி நமக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 500-600 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சென்செக்ஸ்லேயும் அதிகமாக இருக்குது. ஓகே. அப்போ இது நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி நம்ம என்ன சொல்லிட்டோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், மார்க்கெட் டவுன் சைட் வரும்னு. ஓகே. இப்போ நம்ம இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து இந்த வீக்லி கேண்டிலிருந்து இன்சைட் கேண்டிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டியும் அதே தான். கடந்த 5 வாரமாக டவுன் சைடில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மூவ்மெண்ட்னால இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த வீக்லி கேண்டிலை விட கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் போட்டிங்கன்னா தெரியும், அழகாக ஒரு ட்ரெண்ட் சேனல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போது நாளைக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கான்னா இந்த 55,250 இருக்குது பாருங்கள், இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் தாண்டிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. என்னென்னா பிசிஆர் ரேஷியோ வந்து 1.9 இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு 1.9 சப்போர்ட்ஸ் பேரிஷ் மூவ்மெண்ட். அப்போ பேங்க் நிஃப்டி பேரிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம சேனல்லையோ யூடியூப்லேயோ யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ எஸ்பிஐயோட ரிசல்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் மேபி பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி ஆன் பேரிஷ் மூவ்மெண்ட்ஸ், அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், சென்செக்ஸும் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரி டே எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான். கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.